வணக்கம், நான் உங்கள் ஜேபி. இது ஜேபி மக்கள் பார்வை. நம்ம சேனல் இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வ பயணமா கரூர் பயணத்தை மேற்கொண்டிருக்காரு. அவரு கரூர்ல என்னென்ன நலத்திட்டங்களை வழங்கியிருக்காரு, அது மட்டும் இல்லாம கரூர் பொதுக்கூட்டத்துல என்ன பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு முழு தகவலை நம்ம சேனல்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை விமான நிலையத்திலிருந்து ஒரு தனி விமானம் மூலம் முதல்வர் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்திருக்காரு. அங்கிருந்து சாலை மார்க்கமா கார்ல கரூர் வந்திருக்காரு. வழிநெடுகிலும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 10 கிலோமீட்டர் ரோட் ஷோ நடந்ததா தகவல் வெளியாயிருக்கு. அதுக்கப்புறம் கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முதல்வர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் இறந்த 41 குடும்பத்தில் 32 தகுதியுள்ள குடும்ப உறுப்பினர்களுக்கு கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்பட்டுள்ளது என்று அரசு சார்பில் சொல்லப்பட்டிருக்கு. கருணை அடிப்படையில் இந்த அரசு வேலை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது எப்படி சரியாகும்? உங்களை நம்பி வந்த 41 பேரும் எந்த பாவம் அறியாத அப்பாவி மக்கள். அந்த மக்கள் இறந்ததற்கு வாழ்நாள் உதவியாக எங்களால் முடிந்த உதவியை செய்திருக்கோம் அப்படின்னு வேணா சொல்லுங்க, அது சரியா இருக்கும். கருணை அடிப்படையில் இந்த வேலை வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு சரியான சொல்லா இருக்காது. 1700 கோடி மதிப்பீட்டுல தனியார் காலனி தொழிற்சாலை அமைப்பதற்கு கரூர்ல அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்கு. இந்த தொழிற்சாலை சுமார் 13,500 பேருக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த தொழிற்சாலை கரூர் மாவட்டத்தின் பொருளாதாரத்தை மேம்படுத்துமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தா பார்க்கணும். அடுத்ததாக சேலம் டு கரூர் தேசிய நெடுஞ்சாலையில மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் மக்களை சந்திச்சு பேசியிருக்காரு. இந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி அரியலூர்ல நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கு பிறகு பெரம்பலூரில் கூட்டம் அதிகமாக உள்ளது என்று காவல்துறை அறிவித்ததின் பேரில் பெரம்பலூரோட அந்த கூட்டம் அன்னைக்கு ரத்து செய்யப்படுது. முதல்வர் விஜய் அவர்களும் சென்னை கிளம்பி போயிடுறாரு. பெரம்பலூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணாங்க, சரிங்க கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு, லேட் ஆயிடுச்சு, வராதீங்க அப்படின்ட்டு. அடுத்ததாக நாமக்கல்ல நடந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் விஜய் அவர்கள் பேசி முடிச்சிட்டு ஈவினிங் 5 மணிக்கு மேல கரூருக்கு கிளம்புறாரு. கரூர்ல கூட்டம் அதிகமா இருந்தது அப்படின்னு காவல்துறை எங்களுக்கு அறிவுறுத்தல. நாமக்கல் அந்த மீட்டிங் முடிச்சிட்டு கரூர் வரும்போது அந்த கரூர் போலீஸ் எங்களை அலர்ட் பண்ணிருக்கலாம்ல. பைபாஸ்ல இருந்து கூட்டம் நடந்த இடத்துக்கு காவல்துறையே எங்களை கூட்டிட்டு போய் விட்ட பெரிய நாடகம் இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்றாரு. அந்த ஹைவேல இருந்து அந்த ஸ்பாட்டுக்கு போலீஸே எங்களை உள்ள கூட்டிட்டு வந்து விட்டு அந்த நாடகம்லாம் இருக்கு பாருங்க. அந்த கூட்டத்துல காவல்துறைக்கு நான் நன்றியை தெரிவிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு இருந்த அந்த கரூர் போலீஸ் பேசும்போது தேங்க்ஸ்லாம் சொன்னேன் அவங்களுக்கு. இந்த கூட்டத்துல நடந்த தவறு என்னன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். கரூர்ல கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு காவல்துறை நம்ம கள்ள லாட்டரி அதிபர், கள்ள லாட்டரி மகான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லியிருக்காங்க. அவரு தாவேக்காவோட பலத்தை கரூர்ல நிரூபிக்கணும், திமுக எம்எல்ஏ செந்தில் பாலாஜி அவர்கிட்ட கரூர்ல நம்ம பலத்தை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனா கிட்ட காவல்துறை கரூர்ல கூட்டம் அதிகமா இருக்கு, இதுக்கு மேல விஜய் அவர்கள் கூட்டத்திற்கு உள்ள போனா அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்னு சொல்லியும் அந்த தகவலை ஆதவ அர்ஜுனா விஜய் கிட்ட சொல்லாதது மிகப்பெரிய திட்டமிட்ட ஒரு நாடகமா தான் பார்க்கப்படுது. இந்த விஷயத்துல ஆதவ அர்ஜுனா தான் நாடகம் நடத்திருக்கான்றது இன்னும் முதல்வர் விஜய் அவர்களுக்கு புரியலன்னு நான் நினைக்கிறேன். தீய சக்தியோ தீந்து போன சக்தியோ அப்படின்னு திமுகவையும் அதிமுகவையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு. தீய சக்தியா இருந்தாலும் சரி, தீந்து போன சக்தியா இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே ஒரே குட்டையில ஒரு மட்டை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தெரியும் மக்களே, இந்த தீய சக்தியும் தீந்து போன சக்தியும் வேற வேறலாம் இல்ல, கூட்டு கலவானீங்க. இது ரெண்டும் வேற வேறையா இருந்தா
வரப்போற இடைத்தேர்தல்ல நிரூபிச்சு காட்டட்டும் அப்படின்னும் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதுக்கு திமுக மற்றும் அதிமுக சார்பில் என்ன பதிலளிக்கப்படுதுன்னு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வரப்போற இடைத்தேர்தல்ல அதை நிரூபிச்சு காட்டுங்க, அப்புறமா பேசுங்க. முதல்வர் விஜய் அவர்கள் என்கிட்ட பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா நான் நெஞ்ச நிமித்திட்டு ஜனந்தானு அடிச்சு சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன டைலாக் ஒரு மிகப்பெரிய கூஸ் பம்ஸா அமைஞ்சிருக்கு இந்த கூட்டத்துல. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான் எனக்கு முக்கியம். வரக்கூடிய அறிஞர் அண்ணா அவர்களின் பிறநாள்ல தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அறிவிக்கப்படும் அப்படின்னு தாவேக சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. வரப்போற அறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல உங்க அண்ணனுடைய அரசுல தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அறிவிக்கப்படும். இந்த இடத்துலதான் நமக்கு எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியே எழுது. பிறந்த குழந்தைக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயி இன்னைக்கு அழிவு நிலையில இருக்கும்போது தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அவசியமா? இதை நான் சொல்லுங்க, அடிப்படை தேவைகளின் அடிப்படையில் ஒவ்வொரு திட்டமா நிறைவேற்றப்படும் அப்படின்னு தமிழக முதல்வர் சி ஜோசப் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இங்க அடிப்படை தேவை அப்படின்னா மக்களுக்கு சோறு போடுற விவசாய காப்பாத்துறதா இல்ல பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் கொடுக்கறதான்னு நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. தாவேக அரசு அறிவித்த தேர்தல் வாக்குறுதியில 5 ஏக்கர் வரை உள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்க விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிறது. 5 ஏக்கர் மேல உள்ள விவசாயிகளுக்கு 50% கூட்டுறவு சங்க விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்றதா தாவேகாவோட தேர்தல் வாக்குறுதியா இருந்தது. ஆனா தாவேகா இப்ப சொல்லி இருக்கிறது 75,000 வரை கடன் பெற்ற கூட்டுறவு சங்கம் விவசாயிகளுக்கு முழுமையாக கடன் தள்ளுபடியும் 75,000க்கு மேல் கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 35,000 மட்டும் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லியிருக்கிறது. இந்த சம்பவம் விவசாயிகளுக்கு இடையேயும் விவசாய சங்க அமைப்புகளுக்கு இடையேயும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சையையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கலாச்சாரத்தையே நம்ம அடிச்சு நொறுக்கி இருக்கும் போது எலெக்ஷன்ல ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த கலாச்சாரத்தை அந்த கல்ச்சரை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம். நமக்கு எதுக்கு இந்த குதிரை கழுதை ஒட்டகம் பேரம்லாம் அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் பேசியது இந்த கூட்டத்துல ஒரு மிகப்பெரிய கூஸ் பம்ஸா அமைஞ்சிருக்கு. நமக்கு எதுக்கு இந்த குதிரை கழுதை ஒட்டக பேரம் எல்லாம்? உங்ககிட்ட யாராவது லஞ்சம் கேட்டா எங்க அண்ணன் இருக்காரு, எங்க தம்பி இருக்காரு, எங்க மாமா இருக்காரு அப்படின்னு கெத்தா திமுறா சொல்லுங்கன்னு சொல்லி விஜய் இந்த கூட்டத்துல பேசியிருக்கிறது மக்களிடையே பெரும் வரவேற்பு ஏற்படுத்தியிருக்கு. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. இங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படின்னு கொள்கையோட இருந்த கட்சிலாம் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் சொன்னது யாரை குறிப்பிட்டிருக்காருன்னு நம்ம எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா அமைஞ்சிருக்கு. இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்ட்டு ஒரு காலத்துல கொள்கையோட இருந்த கட்சியெல்லாம் இன்னைக்கு எப்படி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். தேர்தலுக்கு முன்னாடி கரூர்ல பாட்டிலுக்கு 10 ரூபான்னு செந்தில் பாலாஜியை விமர்சித்த அவரு இப்ப இந்த பொதுக்கூட்டத்துல கரூர் கல்லாப்பட்டி கூட்டணியோட தலைவர் ஒருவர் எங்க போயிட்டாருன்னா தெரியல, வேட்டக்கார வரா ஓடு ஓடுன்னு பாட்டு பாடி மக்களிடையே ஒரு பெரிய ஆரவாரத்தை ஏற்படுத்தியிருக்காரு. கரூர் கம்பெனி ஓனர் ஒருத்தர் எங்க எங்க இருக்காருன்னே தெரியாம ஓடு 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 வராம் பாரு வேட்டக்காரன். அரசியல் வாக்குறுதிகளை விட அவை நடைமுறையில் எப்படி செயல்படுத்தப்படுகின்றன என்பதுதான் முக்கியம். நம்ம தாவேக அரசோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம். கடைசியா இந்த பொதுக்கூட்டத்தை முடிச்சிட்டு கெத்தா ஒரு பாட்டோட முதல்வர் விஜய் அவர்கள் ஸ்டேஜ்ல இருந்து இறங்கி கிளம்பிட்டாரு. நான் தன்னந்தனியாளு நீ நம்ம பாரு